அவர்களுடைய பார்வையில் ஒரு கொள்கைக்காக உயிர் நீப்பது அப்படின்றது ஒரு பெரிய தியாகம். ட்ரம்ப் அவர்கள் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, அமெரிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பதில் தாக்குதலில் இறங்குனா இன்னும் விபரீதமாக இருக்கும் விளைவுகள் அப்படின்னு சொல்லி மிரட்டுற போக்கையும் பார்க்குறோம். ஏற்கனவே 7 நாடுகள் மீது அவர் அதிபரான பிறகு இந்த முறை தாக்குதல் நடத்தியிருக்கார். நான் அங்கே 2015 அளவில் போயிருக்கேன். இந்த 2014-15 நான் போயிருக்கும் பொழுது பல இளைஞர்கள் அவர்களுடைய வருங்காலத்திற்கான வழிகள் அடைபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டது. என்னோட ஒரு இளைஞர் என்னோட அதை பகிர்ந்துக்கிட்டார். நீங்கள் ஈரான்லேருந்து வரீங்க அப்படின்னாலே அது ஏதோ ஒரு தவறான இடத்துலேருந்து நீங்கள் வரீங்க, அவங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கனாலே. ஆனால் இவ்வளோ உக்கிரமாக அந்த போர் நடக்குது. அவர்களுடைய தலைவர்களையே அவர்கள் கொண்டு விட்டார். இனிமேல் வரக்கூடியவர்கள் ஒரு அமைப்பில் ஒரு தலைவர் போகிறார்னா அடுத்து இருக்க தலைவர் மகிழ்ச்சி தான் அடைவார், அந்த இடத்துக்கு தான் போக முடியும்ன்ட்டு. அவர் அந்த இடத்தை காலி பண்ணி முதல் இடத்துக்கு போகும்பொழுது 3வது இடத்துல இருக்கிறவர் 2வது இடத்துக்கு வருவார். இதுதான் மனித இயல்பு. ஜாம்பா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் ஐநா அதிகாரி திருமிகு ஆர் கண்ணன் அவர்கள் முன்வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சித்தார்த். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சித்தார்த். மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையில் நடந்த இந்த போரில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் திரு கமேனி அவர்கள் உயிரிழந்திருக்கிறாரு. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. எப்படி பார்க்குறது சார் இந்த போர் சூழலை? இல்லை, அவருடைய மரணம் துரதிருஷ்டவசமானது. இந்த போர் அதை விட மிகப்பெரிய துரதிருஷ்டவசமானது. ஆனால் இந்த இடத்திற்கு விரும்பியே ஈரானியர்கள், ஈரானுடைய அரசு, இஸ்லாமிய அரசு சென்று சேர்ந்ததோன்ட்டு நான் கொஞ்சம் ஐயப்படுறேன். ஏன்னா அவர்களுடைய பார்வையில் ஒரு கொள்கைக்காக உயிர் நீப்பது அப்படின்றது ஒரு பெரிய தியாகம், மாற்றடம், என்ன ஷஹீத் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போக அவர்கள் தயாராக இருந்ததாக எனக்கு தோன்றுகிறது. அதில் அவர்களுக்கு மட்டும் ஒரு துன்பம் வந்ததுன்னா பரவாயில்ல, பல அப்பாவி மக்களுக்கு இது ஒரு பெரிய துன்பமாக இருக்க போகுது. குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க, எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. ஆமாம், அவர்களுடைய தரப்புல இருந்து அவர்கள் ஒரு பள்ளியில் நடந்த தாக்குதலில் 153 பள்ளி குழந்தைகள் இறந்துட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நமக்கு தெரியல. அதனால் அவர்களுக்கு இந்த தியாக மனப்பான்மை இருந்தாலும் கூட அவர்களுடைய இந்த தியாக எண்ணம் பல பேரை பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு நிலையில தான் நாம் இருக்கோம். இருந்தாலுமே அமெரிக்கா தான் இந்த இடத்துல ரொம்ப மிரட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. என்னன்னா, இவர் போர் நிறுத்தம் பண்ணி பேசுகிறாரு. ட்ரம்ப் அவர்கள் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, அமெரிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பதில் தாக்குதலில் இறங்குனா இன்னும் விபரீதமாக இருக்கும் விளைவுகள் அப்படின்னு சொல்லி மிரட்டுற போக்கையும் பார்க்குறோம். எப்படி பார்க்குறது சார் இவருடைய மனநிலை? ட்ரம்ப் முரண்பாடுகளின் மொத்த உருவம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு நோபல் பரிசு ஆசையை அவர் குழி தோண்டி புதைச்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த தாக்குதல்களுக்கு பிறகு அவருக்கு நோபல் பரிசெல்லாம் யாரும் தரப்போகிறதில்லை. அவர் ஒரு வார் மாங்கர், அவர் போரை விற்பனை செய்பவர் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்க போகிறாங்களே ஒழிய அவர் ஒரு அமைதியை தேடுபவர்னு நினைக்க போகிறதில்லை. ஏற்கனவே 7 நாடுகள் மீது அவர் அதிபரான பிறகு இந்த முறை தாக்குதல் நடத்தியிருக்கார். சிரியா, நைஜீரியா, ஈரான், இன்னும் சில நாடுகள். அதனால் அவர் ஒரு பக்கம் நான் அமைதியை விரும்புகிற ஒரு அதிபர், அதுக்கப்புறம் எல்லையில்லா போர்களை முடிவுக்கு கொண்டு வரும் அதிபர், ஃபார் எவர் வார்ஸ், அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்லாம் பேசிட்டு இப்போ இந்த போரை அவர் தொடங்கியிருக்கார். அதில் அவர் அதை தொடங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் பண்ணுறது சர்வதேச சட்டத்தின் கீழோ அல்லது தார்மீக அடிப்படையிலோ மனிதாபிமான அடிப்படையிலோ எந்த விதமான அதில் ஒரு நியாயமும் இல்லை. இது ஒரு பக்கம். ஆனால் ஈரானியர்கள், இந்த ஈரானிய தலைமை, இந்த ஈரானிய அரசனுடைய தலைமை இந்த 47 ஆண்டுகளாக இந்த தருணத்தை நோக்கி தானாகவே நகர்ந்ததோன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அவர்கள் இதற்கு முன்பாக அவர்கள் அது எல்லா நாடுகளுக்கும் அவர்கள்
அணு சக்தியை தேடி போகும் உரிமை எல்லா நாடுக்கும் உண்டு. எதுக்கு உண்டுன்னா அமைதிக்கான. இப்போ நம்ம கூடங்குளம் இருக்குது, கூடங்குளத்திலிருந்து நம்ம அது வந்து ஒரு அணுசக்தி கூடம் தான். அந்த கூடத்திலிருந்து நம்ம மின்சாரம் தயார் பண்ணுறோம். அணு ஆயுத தலைகளை நாம் உருவாக்கவில்லை. அந்த உரிமை எல்லா நாடுகளுக்கும் உண்டு. அந்த உரிமையை வந்து உங்களுக்கு கிடைக்க செய்கிறதுக்கும், உங்களுக்கு அணுசக்தியை நீங்கள் வந்து அமைதிக்காக பயன்படுத்தணும், மருத்துவ ரீதியாக ஐசோடோப் இருக்குது, அந்த ஐசோடோப்பெல்லாம் நீங்கள் கேன்சருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அதுக்கு, அல்லது உங்களுடைய சக்தி தேவைகளுக்காக எனர்ஜி நீட்ஸ்க்காக பயன்படுத்துறதுக்கு, அதையெல்லாம் உங்களுக்கு அந்த வழிவகைகளை ஏற்படுத்தி தருவதற்கு, அதை மேற்பார்வை பார்ப்பதற்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகவம், அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துணை அமைப்பு. ஆஸ்திரியாவில் வியனாவில் இருக்குது. அவர்கள் வந்து உங்கள் இப்போ இந்த கூடங்குளத்தை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா அவர்கள் பார்க்கலாம். நாம் வந்து இதெல்லாம் பேசுகிற ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதுக்கு பேர் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு பரவாமை ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் வந்து கையெழுத்து போட்டிருக்கு, நாம் கையெழுத்து போடலை. அதில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த சர்வதேச அணு முகவம் இருக்குது இல்லையா, அணுசக்தி முகவம், அதனுடைய கட்டுப்பாடுகள், அதனுடைய கண்காணிப்புக்கு நீங்கள் வருவீங்க. அவர்கள் வந்து நீங்கள் சொல்கிறபடி தான் நடந்துக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. ஈரான் அது அமைதிக்கான வழிகளுக்கு தான் அணுசக்தியை தேடுறதா இவ்வளோ நாள் சொன்னாலும் கூட, அது இது வரைக்கும் அதுக்கு நீங்கள் அமைதிக்கான வழிகளுக்கு யுரேனியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு செறிவூட்டினா போகிறோம். 3.67% செறிவூட்டினாலே போகிறோம். சரி, அவர்கள் 60% மேலே செறிவூட்டிருக்காங்க. அதுக்கு மேலே செறிவூட்ட உங்களுக்கு அதை அணு ஆயுத தலையாக மாற்ற முடியும். அந்த இடத்துக்கு அவர்கள் போயிடக்கூடாதுன்ற மாதிரி அதிபர் ட்ரம்ப் நினச்சிருக்கணும். இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கி ஃபெப்ரவரியில் பேச்சுவார்த்தைகள் தொடங்குச்சு. 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகளில் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கணும், இந்த மாதிரி இவர்கள் பேச்சுவார்த்தைகளில் நம்மளை மூழ்கடித்து அந்த கால அவகாசத்தில் அவர்கள் இந்த அணு ஆயுத தலையை அவர்கள் தேடி நாடி செல்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம். ரெண்டாவது, இது ரொம்ப பலவீனமாக ஈரான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். தெருக்களிலெல்லாம் அமெரிக்காவுக்கு மரணம் அப்படின்ட்டு 47 ஆண்டுகளாக அந்த நாட்டில் ஒரு முழக்கம் கேட்பதையும் நான் பார்த்துருக்குறோம். இதுக்கெல்லாம் ஒரு விடிவாக இப்போவே இவர்களை நாம் எவ்வளோ முடியுமோ இன்னும் வலுவிழக்க செஞ்சிட்டோம்னா பின்னாடி நமக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற எண்ணம் அவர் மனசில் வந்திருக்கலாம். அவர் வரலாற்றில் வேறு எந்த அதிபரும் செய்யாத ஒன்றை நான் செய்கிறேன்னு அவருடைய பேச்சில் சொன்னார். அப்புறம் அங்கே இருக்க மக்களெல்லாம் எழுந்து அவர்களுடைய அரசை வீழ்த்த சொன்னார். அரசை போய் கைப்பற்றுங்கள்னு சொன்னார். அந்த அரசு வந்து ஒரு மிக ஒரு துன்பமான ஒரு 47 ஆண்டுகள் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வையெல்லாம் ஒன்றும் தரலை. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பல பொருளாதார தடைகளுக்கு கீழே ஈரான் வாழ்வாதாரம் தரல கேட்குறேன். அவ்வளோ தூரம் அவர் தரல அப்படின்னா அவருடைய மரணத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பல இடங்களில், அதாவது அது வந்து ஒரு எதேச்சிகார அரசு. அங்கே வந்து நடக்கிறது எல்லாமே இயல்பாக நடக்குதா இல்லையான்றது நம்ம அங்கே போனால் தான் தெரியும். அங்கே போய் 4 பேர்கிட்ட பேசினா தான் தெரியும். அது ரொம்ப கட்டுப்பாடுகளின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அரசு. அவருக்கு எதிராக ஒரு டிசம்பர் ஜனவரி மாதம் நடந்த போராட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. அவங்களுடைய கணக்குப்படியே 3000க்கு மேலே உயிரிழந்தார்கள்னு அவர்கள் அரசே சொல்லுச்சு. அது மாதிரி 10 மடங்கு இருக்கலாம்ன்ட்டா மனித உரிமை குழுக்கள் சிலலாம் நினைக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து 30,000க்கு மேலே இறந்துட்டாங்கன்னு சொன்னார். அவர் எல்லாத்தையுமே மிகப்படுத்தி சொல்லுவார். என்ன இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான பேரை இந்த எதிர்ப்பப்போ கொன்ற ஒரு அரசு அது. அதனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒரு அரசை நடத்திட்டு இருக்கு. கொண்டாட்டங்களும் சில இடங்களில் அவர் மரணத்திற்கு நடந்தன அப்படின்ற செய்தியும் தலைமுறைகள் தான் வந்து கொண்டாட்டத்திற்கு. அதனால் நான் அங்கே 2015 அளவில் போயிருக்கேன். அந்த 2014-15 நான் போயிருக்கும் பொழுது பல இளைஞர்கள் அவர்களுடைய வருங்காலத்திற்கான வழிகள் அடைபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டது. என்னோட ஒரு இளைஞர் என்னோட அதை பகிர்ந்துக்கிட்டார். நான் அமெரிக்கா போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே இருக்க பொருளாதார தடைகள், இங்கே இருக்க சூழல் அதுக்கெல்லாம் வந்து வழி தரலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அமெரிக்காவில் போய் பிழைக்கிறதுக்கான வழியே இல்லைங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. இல்லை, அவர் அமெரிக்கானா வெளிநாடுகள் போய் படிக்கணுன்றது, நீங்கள் அமெரிக்கான்னு எடுத்துக்க வேண்டாம். அவருக்கு அமெரிக்கா அந்த இளைஞருக்கு அமெரிக்கா போகணுன்ட்டு அவர் சொன்னார்.
இங்கிலாந்தில் போய் படிக்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கான வசதி இருக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். நீங்கள் ஈரான்லேருந்து வரீங்க அப்படின்னாலே வந்து அது ஏதோ ஒரு தவறான இடத்துலேருந்து நீங்கள் வரீங்க, அவங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கனாலே அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாடு, அந்த நாட்டிலேருந்து இந்த பையன் வந்து படிக்க வராரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த 47 ஆண்டுகளாக மேலை நாடுகள் மத்தியில் ஈரானுக்கு ஒரு பிம்பம் இருக்குது. அதுக்கப்புறம் அரபு நாடுகள் மத்தியில் கூட அதுக்கு வந்து பெரிய ஒரு அந்த ஷியா சன்னி அந்த வித்தியாசம் பிரிவுகள் இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய போக்கு அது வந்து சன்னி நாடுகளுக்கு எதிர்ப்பான ஒரு சக்தின்ற மாதிரி சில சன்னி நாடுகள் நினைக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு. இப்போ ஈரானுடைய தாக்குதலின்படி அவங்க வந்து சரியாக அமெரிக்காவுடைய தளங்கள் எங்க இருக்குதோ அந்த தளங்களை தான் குறி வச்சு அடிச்சாங்க. ஆனா அமெரிக்கா வந்து குறி வச்சு அடிக்கிறப்போ பொதுமக்கள் சாகுறாங்க, குழந்தைகள் சாகுறாங்க. ஆனா ஈரானுக்கு அப்படி ஒரு ரெக்கார்ட் இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம இதை எப்படி பார்க்குறது சார்? இல்லை இப்போ ஈரான் வந்து துபாயில் இருக்க சில பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் அதனுடைய குண்டு வீச்சில் வந்திருக்கு, அதனுடைய ஏவுகணை வீச்சில் வந்திருக்கு. அதனால் அவர்களுடைய இலக்கெல்லாம் அமெரிக்க தளங்கள், அமெரிக்க வீரர்கள் தான், உண்மை தான். ஆனால் பல இடங்களில் சாதாரண மக்களும் பாதிக்கப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பார்த்து அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. அதனால் இந்த போர் தொடர்ந்து நடக்க இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். எமிரேட்ஸ் துபாயில் ஒருத்தர் இந்த ஏவுகணை தாக்கி அதுக்கப்புறம் அதில் இடிபாடுகள் வந்து அடிச்சு, ஆமாம், அது வந்து அவரை தாக்கி இறந்து போயிட்டார். அதனால் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அமெரிக்க தடங்களை மட்டும்தான் அவங்க தாக்குறாங்கன்ட்டு. இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவில் இருக்க ஒரு எண்ணெய் கிணறை தாக்கியிருக்காங்க. அதனால் இது எப்படி போகும்? அதுக்கு காரணமே அமெரிக்காவுக்கு தார்மீக ஆதரவை வந்து அமீரகம் கொடுக்கறதுனால தான் அப்படி தாக்குதல் பண்ணாங்க. இப்போ நீங்கள் உங்கள் எதிரிகளை அதிகமாக்குறீங்கல்ல. உங்களுக்கு இப்போ 2 எதிரி இருக்காங்க. அந்த 2 எதிரியோட கூட இன்னும் அவர்களுடைய தோழமை நாடுகள்லாம் சேர்கிற அளவுக்கு நீங்கள் அவங்கள தள்ளினீங்கன்னா அது பெரிய போர் யுக்தி கிடையாது இல்லையா? உங்கள் எதிரிகளை குறைக்கணும் இல்லை. அதனால் அமெரிக்க தளங்களை மட்டும் நீங்கள் வந்து தாக்குறீங்கன்ற பட்சத்தில் அதை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் அமெரிக்க தோழமையில் இருக்காங்க அந்த அரபு நாடுகளையும் நாங்கள் தாக்குறோன்னு சொன்னால் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இப்போ ஈரான்ல வந்து மசூதிகள் சிவப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய கொடியேற்றக்கூடிய இடத்துல ஈரானுடைய சிகப்பு கொடி ஏற்றி இருக்கிறாங்க. அந்த சிகப்பு கொடியுடைய பின்னணி என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு படித்தது வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்படி நடந்திருக்கு. அந்த சிவப்பு கொடி என்பது வந்து வஞ்சம் தீர்க்கிற வரைக்கும் அந்த கொடி பறக்கும். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு தவறு இழைச்சிட்டிங்கன்னா நான் அதுக்கு அந்த உங்களுடைய தவறை நான் அவெஞ்ச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, வஞ்சம் தீர்ப்பது, அந்த இடத்துக்கு நான் போகிற வரைக்கும் அந்த கொடி பறக்கும். அந்த ஒரு சபதத்தை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சமிக்ஞை அது. அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல தான் ஏற்றிருக்காங்க. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த போர் எப்படி போகும்னு பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ இன்னைக்கு காலையில் வந்து ஆப்ரஹாம் லிங்கன்கிற அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலை வந்து அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. அப்போ போர் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை ரொம்ப மோசமாக தான் போகும் 2 தரப்புலையும். அமெரிக்க தரப்பில் ஏற்கனவே 3 வீரர்கள் இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய உயிர் சேதமும், முதல்ல உயிர் சேதம் அது நடக்க ட்ரம்ப் மேலே இந்த போரை நிறுத்தணுன்ற அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல தீர்வை மத்தியஸ்தர்கள், அப்புறம் கொல்லைப்புற வழியாக, அதாவது பேக் சேனல்ஸ்ன்னு சொல்லுவோம், கொல்லைப்புற வழியாக இவர்கள் இருவருக்கும் அமைதியை கொண்டு வரணும்னு பேசுகிறவர்கள், அவர்கள் வந்து ஆஃப் ரேம்ப்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது நீங்கள் ஒரு சாலையில் இருக்கீங்க, எதிர ஒருத்தர் வரார், அதில் ஒருத்தர் தான் ஒரு நேரத்துக்கு போக முடியும். அப்படின்ற பட்சத்தில் யாராவது ஒருத்தர் அதை விட்டு கீழே இறங்கி வழி விடணும். அது மாதிரி அதுக்கு ஆஃப் ரேம்ப்புன்னு பேர். அந்த இடத்துலேருந்து நீங்கள் இறங்கி அப்போ தான் அவர் போவார். அவர் போன பிறகு நீங்கள் போகலாம். அந்த மாதிரியான ஒரு தீர்வு இதில் 2 பேருக்கும் முகத்தை காப்பாற்றி கொள்ளுகிற, அவர்களுடைய கௌரவத்தை இழக்காமல் ஒரு தீர்வு. இதெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ண முடியுமா இனிமேல் எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ உக்கிரமாக அந்த போர் நடக்குது. அவர்களுடைய தலைவர்களையே அவர்கள் கொண்டு விட்டார். இனிமேல் வரக்கூடியவர்கள் ஒரு நடைமுறை தலைவர்களாக அமைந்தால், அவர்கள் ஒருவேளை, அதாவது பிரெக்மேட்டிக்கான தலைவர்களாக அவர்கள் இருந்தால் ஒருவேளை சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இவ்வளவு நாள் இந்த நாடு பட்ட துன்பம் போகிறோம், நாம் இந்த நாடை மற்ற எல்லா நாடுகள் மாதிரியும் அதனுடைய பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமாக, அதே நேரத்தில் பொருளாதார தடைகள் எல்லாம் வென்ற ஒரு நாடாக மாறுவதற்கு, ஏன்னா அது பெரிய வளமையான நாடு, நிறைய எண்ணம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலான்ற ஒரு எண்ணத்துக்கு அந்த புதிய தலைவர்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி தலைவர்கள் வருவாங்களா, அல்லது இன்னும்
நிறைய பழமை ஏன்னா வாய்ந்த அவங்க இன்னும் வருத்தத்துல இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய தலைவரையே உச்சபட்ச தலைவரையே ஆட்டி பார்த்திருக்காங்க இல்லைங்களா? எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்கன்னுலாம் சொல்ல முடியாது. அவருக்கு 86 வயதாச்சு. ஏன்னா அதனால இல்ல, குடும்பத்தோட கொண்டிருக்காங்களே. அவருடைய மருமகளையும் அவருடைய இன்னொரு ஒரு அவரை வந்து அவர் இருக்கிற அவர் இருந்த இடத்த தாக்கியிருக்காங்க. அவருக்கு 6 பிள்ளைகள். அதனால் அவருடைய பெரிய குடும்பம் அவருக்கு. நமக்கு தெரியாது என்ன அவங்க உண்மையான மனநிலை என்னன்னு தெரியாது. எப்போவுமே அதாவது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்சம் அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு அமைப்பில் ஒரு தலைவர் போகிறாருன்னா அடுத்து இருக்க தலைவர் மகிழ்ச்சி தான் அடைவார், அந்த இடத்துக்கு தான் போக முடியும்ன்ட்டு. அவர் அந்த இடத்த காலி பண்ணி முதல் இடத்துக்கு போகும்பொழுது 3வது இடத்துல இருக்கிறவர் 2வது இடத்துக்கு வருவார். இதுதான் மனித இயல்பு. அதனால் எல்லாரும் துக்கம் கொண்டாடுறாங்கன்ட்டு நான் நினைக்கல.